யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்காளே. யார் அவரு? அவரா? நம்ம ஆஃபீஸில் நேற்று தான் ஜாயின் பண்ணார், நியூ ஜாயினர். ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஹாய், ஐம் ஸ்வேதா. என் பேர் ஸ்வேதா. உங்கள் நேம்? முத்து. நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஆ, ஏன் யார்கிட்டயும் பேசாமல் தனியாகவே இருக்கீங்க? இந்த இடமும் இங்கே இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப புதுசு, அதான். இந்த ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் எனக்கு புதுசு தான். ஆனால் நான் ஜாயின் பண்ண 1 ஹவரில் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ம், ஓகே. சரி, நான் எப்படி உங்களை கூப்பிட்றது? முத்துன்னே கூப்பிடுங்க. சரி, ஓகே முத்து, பாய், நாளைக்கு பார்க்கலாம். ம், பாய். என்ன பண்ணுறீங்க? ஒர்க். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, காஃபி சாப்பிட்லாமா? ஐயோ, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கே. அட வாங்க. எங்க மச்சி போகிறேன்? கேண்டீன் மச்சான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மச்சி. என்ன விஷயம்? இந்த மாதிரி பிரியா வாலண்டியராக அவளே வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் சைலண்டாக இருந்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேது. என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மச்சான், எனக்கு தெரிஞ்சு பிரியா உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு பாரு கொஞ்சம். என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ண, உன் பர்சனல் லைஃப்பை பற்றி பிரியா கிட்ட சொல்லு. அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ லவ் சொல்ல. சரி, ஓகே மச்சி, வா சாப்பிட போகிறோம். ம். நாமளும் ஸ்வேதா கிட்ட நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசணும். அதுக்கு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு நமக்கு அவளை பிடிச்ச விஷயத்த அவகிட்ட சொல்லணும். ஹாய். ஹாய். என் கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா? ம், ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட் ஆர்டர் போடுறேன். ஏன் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வரலையா இன்னைக்கு? ஹாஸ்டலில் குக் பண்ணுறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்டல்லையா இருக்கீங்க? ஆமாம். ஏன் பேரண்ட்ஸ் எல்லாம்? என் பேரண்ட்ஸ் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தான் இருக்கேன். என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்? நான் லஞ்ச் எடுத்து வந்திருக்கேன். நானே குக் பண்ணது தான். நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே.
சாப்பிடுங்க. ம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க? நான் பிறந்தப்பவே எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. நான் சின்னதுலேருந்து அம்மாவை பார்த்ததே இல்லை. இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் தவறிட்டார். அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப் லாங் நான் உங்க கூட இருப்பேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. 99411543. ஹாய். ஹாய். என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள்? படுத்துட்ருக்கேன். சாப்பிட்டீங்களா? நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் பொண்ணுங்கக்கிட்ட பேசினதே கிடையாது. நான் பேசின முதல் பொண்ணே நீங்கள் தான். ஓகே. நீங்கள்? இல்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சீக்கிரமாக போய் சொல்லுங்கள். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட். நாளைக்கு ஆஃபீஸ் லீவு, எங்கேயாச்சும் வெளில போகலாமா? இல்லை, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கே. லீவில் என்ன வேலை இருக்குது? எனக்கு தூங்கணும். நாளைக்கு நான் பீச் போகிறேன், நீங்கள் வரீங்க? சரி, ஓகே. சரி ஓகே, மார்னிங் 10 o'clock பீச் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். சரி. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருந்தேன். ஏன்? ஏன் தெரியல, மேபி உங்கள் கூட இருந்ததுனால இருக்கலாம். நானும் தான். சரி ஓகே, பாய். நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய். நாளைக்கு எப்படியாவது ஸ்வேதா கிட்ட நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும். சரி, நான் போய் முத்துவை பார்த்துட்டு வரேன். நான் மச்சான் அங்கிள் லவர் ஆயிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போடா லூஸு. நாங்களும் கொஞ்ச நாளாக பார்த்துன்னு தான் இருக்கோம். நீயும் அந்த அங்கிள் கூட சுற்றின்னு தான் இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அவங்ககிட்ட லவ்வை சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லை. லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்து நீங்கள் அவங்ககிட்ட லவ்வை சொல்லணுன்னா நேரடியாக போய் சொல்லிடலாம். ஏன்னா உங்கள் வயசு அப்படி. ஆனால் என் வயசுக்கு நான் யாரையாவது காதலிச்சு அவங்கக்கிட்ட போய் லவ் சொல்லணுன்னா நடக்குமா அது? ஏன் முடியாது? வயசுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த வயசில் வந்தால் லவ் தான். இப்போது என் வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து உங்ககிட்ட லவ்வை சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள்? கேரக்டர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஹலோ. ஓகே சார். ஓகே முத்து, பாஸ் கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேன். ஓகே. அவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு போல. ஒருவேளை நாமளாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறாளோ? ஹாய். ஹாய். நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் தானே, உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? எனக்கு எந்த பிளானும் இல்லை. நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகே, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேரில் மீட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்கே மீட் பண்ணலாம்? என் வீட்டுக்கே வந்துடுங்க, லஞ்ச் இங்கே தான்.
ஹாய். ஹாய், வாங்க வாங்க. நல்லா இருக்கே, உட்காரலாமா? ம், உட்காருங்க. சரி சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? சாப்பிட்லாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாமே. இல்லை, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன் சாப்பிட்லாமான்னு. ம். என்ன முக்கியமான விஷயம்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்ப நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ம், நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர்கிட்ட என் லவ்வை நான் சொல்லிட்டேன். அவரும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. வீட்லேயும் பேசியாச்சு. எனக்கு யாருமே இல்லையா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச தான் ஈவினிங் கூப்பிட்ருக்காங்க. அப்போது உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக கூப்பிடுவேன். நீங்கள் இல்லாமல் எப்படி? எனக்கு அப்பான்ற ஸ்தானத்தில் நீங்கள் தானே நிற்கணும். ஒரு நிமிஷம். சொல்லுடா. ஞாபகம் இருக்குது. ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுவேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்.